ஸோ திஸ் வீடியோ வில் சேவ்ஸ் யுவர் லைஃப் அப்படிங்கிறது மேபி நான் வந்து டைட்டிலாக கொடுத்துருக்கலாம். எதனால் அப்படின்னா, என்னோட ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு ஒரு 10th படிக்கிறதுலேருந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப், லவ், விமன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு, லைக் இருக்கும். ஸோ அதனால நான் ரொம்ப ரொம்ப அப்போ அந்த டைமில் நம்ம வந்து கேர்ள்ஸ் கூட பேச மாட்டோம். எங்களோட கிளாஸில் வந்து 2 பொண்ணுங்க தான். ஸோ அப்போ அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் பேசினா கூட, பேசணும்னு நினச்சா கூட கூட இருக்கணும்னு விட மாட்டானுங்க இல்லையா? ஸோ அவனுங்க வந்து எது பிளே பாய்னு எனக்கு தெரியும், நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறப்ப நீ வந்து பிளே பாய்னு எனக்கு தெரியும், ஸோ நீங்களாம் வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி வந்து 7th நான் படிக்கும்போது இறந்துட்டார். ஓகே. ஸோ அதனால பெருசாக ஃபேமிலியோட பாண்டிங்லாம் எனக்கு பெருசாக இருந்தது கிடையாது. பெருசாக அந்த லவ் கேர்னா என்ன, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக பெரிய ஒரு ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இருந்ததே கிடையாது. ஸோ வென் ஐ என்டர் இன் டு த காலேஜ், என்னோட 2014 or 15 வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணும்போது, நான் ஒரு பொண்ணு வந்து பார்க்குறேன். ஷீ இஸ் டூ, எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லட்சே இந்த சந்தோஷ் சுப்ரமணியம், ஜெனிலியா மாதிரி மூட்டினா கொம்பு முளைக்குமா, அந்த கதை தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் பேசினேன், நான் தான் அப்ரோச் பண்ணேன். தென் அதுக்கப்புறமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம், பஸ்லலாம் போக ஆரம்பித்தோம். எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது எங்க வீட்டுல வந்து சரியான ஒரு கேர் இல்லை, எங்க அப்பாவோட அரவணைப்பு எனக்கு வந்து இல்லை, எங்க அம்மாவோட பாசம் இல்லை, என் தம்பியோட அந்த ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு பெருசா அந்த ஒரு, நான் முன்னாடி சொன்ன பெருசா அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு லவ், அந்த ஒரு கரியர், எனக்கு அதை பத்திலாம் பெருசா எனக்கு தாட் ப்ராசஸ் இருந்ததே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது திடீர்னு வெளியேந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வரும்போது, அந்த பொண்ணு நல்லவங்களா கெட்டவங்களா, எனக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா, எனக்கு ஒத்து போவாங்களா, இதெல்லாம் பத்திலாம் நான் யோசிக்கல. எனக்கு ஒரு கேர் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட உலகமே இந்த பொண்ணு தான் அப்படின்னு டோட்டலா டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நாளாவ எனக்கு அவங்க மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது லவ்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல. ஸோ ஒரு அப்ஜெக்ஷன். ஓகே. லவ்ங்கிறதையும் தாண்டி ஒரு அப்ஜெக்ஷன் அவங்க மேல. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட சொல்ல, நாங்களாம் பஸ்ல போயிட்டு இருக்கோம், நான், அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, நான் 3 பேர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவங்க ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு அவங்க மேல ஒரு இதா லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நானும் அப்ஜெக்ஷன், லவ் இல்லாது அப்ஜெக்ஷன் இருந்தனால ஓகே அது லவ் நான் கன்சிடர் பண்ணி லவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ரொம்ப சேஃப் கார்ட் பண்ணணும், பிகாஸ் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட காலேஜ்ல வந்து ஒரு பையன், ஹீஸ் லைக் அ சேட். அந்த அந்த அப்பா அந்த டைம்ல அவனுக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லாமே அவனுக்கு டீட்டெயில்டா தெரியும், ரைட்? இவங்களுக்கும் அந்த பையன் எப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சு அந்த பையன்கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பேச தெரியாது, இதான் உண்மை. உண்மையை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? எனக்கு பெருசா கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணா எப்படி பேசணும், என்ன பண்ணா ஃபிளர்ட் பண்ணணும், எப்படி பண்ணா எல்லாமே எனக்கு வந்து அந்த டைம்ல 2014 எனக்கு பெருசா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இல்லையா? அப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு போறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ணும் எது பண்ணும். ஸோ நான் ரொம்ப அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன், நான் ரொம்ப அவங்களை சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லி, இல்ல அந்த பையன்கிட்ட பேசாத, அந்த பையன் வந்து தப்பு, உன்னை பத்தி பின்னாடி தப்பா பேசுறான், உன்னை பத்தி இப்படி பேசுறான் அப்படின்னு நான் என்னென்னமோ சொல்றேன். தான் உண்மை நடந்துச்சு. பட் அவங்க அதை லிசன் பண்ணவே கிடையாது. சொல்றேன், இது ஏங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே, பின்னாடி நான் சொல்றேன். அதை அவங்க லிசன் பண்ணவே இல்லை. அவங்க அவன்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க, அவன்கிட்ட தான் பழகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்குள்ளலாம் சண்டை வரும்போது, அவங்க திடீர்னு தனியா இருக்கும்போது ஒரு 6 months கழிச்சு என்கிட்ட வந்து, இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணலாம் சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து பசங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் சொல்றேன், இவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத. மேபி பாக்குற எத்தனையோ பேர் வந்து, நீ வந்து இன்செக்யூர், நீ வந்து ரொம்ப லூசர், இல்லை நீ வந்து என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ப்ராப்ளம் இல்லை. ஐ மீன் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க கிடையவே கிடையாது. ஓகே, அதான் மேட்ரு, மெயின் மேட்ரு. இப்படி பேசுற யாருமே என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நீ என்னோட நீ வந்து என்ன சொன்னாங்க, ஆமா, ஸோ நீ வந்து இப்படி பேசுற, நீ வந்து ரொம்ப மேல் சாமினிஸ்டா இருக்க, நீ வந்து ரொம்ப இன்செக்யூர்டா இருக்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு 5 years 6 years கழிச்சு அவங்க வேற ஒருத்தரோட பைக்ல போறாங்க, நான் பாக்குறேன். பார்த்துட்டு கேட்டா, அவங்க என்னோட அண்ணன் கூட கட்டி பிடிச்சிட்டு போவியா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன நீ தப்பா பேசுற, இதனாலதான் அவன்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி பிளாக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது சண்டை வந்து, இதே மாதிரி ஏதாவது சண்டை வந்து அந்த டைம்லயே பிளாக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 2-3 years என்னோட லைஃப்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் தாட் வந்து அவங்க தான்.
ஆல்ரெடி நான் காலேஜ் போனாலுமே என்னோட கரியர் க்ரோத் எதை பத்தியுமே நான் யோசிக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னோட பர்பஸ்க்கு முன்னாடி என்னோட கேர்ள் தான் என்னோட பர்பஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் நான் நினைச்சுக்கோங்க. ஸோ சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே இன்னும் அவங்கள பற்றின்னு அவங்க லெட்ஸ் இது எப்படின்னா, நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அவள் பண்ண தப்பா, அவன் சீட் பண்ணுறாங்க, நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், இல்லை அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், இல்லை எனக்கு நான் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போகும்போது யாருக்குமே தெரியாமல் நின்றுட்டு ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் ஒரு 6 hours 7 hours அங்கேயே நின்றுட்டே இருக்கிறது, வராங்களா இல்லையா, இப்போ யார் கூட வர அப்படின்னு பார்க்கறது, எப்போ அவளை வந்து எப்போ தப்பு சொல்லலாம், எப்போ தப்பு சொல்லலாம், எப்படி தப்பு சொல்லலாம், இப்படி மட்டுமே என்னோட மைண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி சீரியஸா இவ்வளோ ஒரு மோசமா இருந்திருக்கேன் நான். ஆக்சுவலி 5 minutes இந்த ஸ்டோரி சொல்றேன், நான் இன்னும் டீட்டெயில்டா சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி நான் நின்றுட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம என்னதான் அவங்க தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது நடக்கவே நடக்காது. அண்ட் ஸோ அவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆக்சுவலி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன்னா, நான் வந்து ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து அவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னோட 2000 நான் எப்போ என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் 2021-22 நினைக்கிறேன், 22 நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சும்மா எனக்கு மொத்தம் ஒன்னதை போடுவேன், சும்மா போடுவேன், இது பேசலாம், அது இந்த அளவுக்குலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு கிடையவே கிடையாது. சும்மா பேசணும், சும்மா இது பண்ணணும், சும்மா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது. மற்றபடி வேற எந்த ஒரு ரீசனுக்காகவுமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலி நான் அவன் முன்னாடி எப்படி வந்து காட்டுறேன் பாரு, அவன் முன்னாடி நான் யாருங்கிறத காட்டுறேன் பாரு, இப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னோட யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் நாளடைவில் அது மாறுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரிக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா எனக்கே சிரிப்பா வருதுன்னு நான் நினைச்சேன். பிகாஸ் ரீசெண்டா எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தார், ரைட். அவருக்கு வந்து நான் ஃப்ரீ செஷன் கொடுத்துட்டு இருந்தேன். லெட்ஸ் சே உங்களுக்கு ஃப்ரீ செஷன் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்க ஷெட்யூல் பண்றதெல்லாம் பண்ணிட்டாங்க, ரைட். ஸோ அதுவும் முக்கால்வாசி இந்த மந்த்ல ஒரு 5 people தான் என்னோட கோச்சிங் நான் ஜாயின் பண்ணிட்டு போறேன். ஸோ அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் மட்டும், நான் எப்பவுமே அந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது அவன் என்ன சீட் பண்றான்னு, பட் இருந்தாலும் நான் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். ஐநோ நான் பேசலாம், மற்ற பொண்ணுங்களை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும், என்னால் ஈஸியா வெளியே பேச முடியும், போக முடியும், வர முடியும். ஆனா என்னால முடியல. காரணம் அந்த பொண்ணு. ஸோ இந்த ஸ்டோரியில, அதாவது என்னோட லைஃப்ல முன்னாடி நான் ரொம்ப நீடியா இருந்தேன். மெயின் ரீசன் அதான். என் லைஃப்ல நான் 5 years 6 years என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஐ ஆம் டூ நீடி. ரொம்ப நீடியா, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், ரிலேஷன்ஷிப் தான் எல்லாமே. பிகாஸ் ஆஸ் அ கிறிஸ்டியன் மேன், ஓகே, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை இந்த மாதிரி மதத்தை பத்தி பேசுறதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் லீவ் மை சேனல், ஓகே. பட் இஃப் யூ ஆர் எனக்கு எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கத்துக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதுல என்ன இருக்கு, எந்த மதம் என்ன சொன்னாங்க, நல்லது சொன்னா எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்டியன் மேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். எனக்கு இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து மேக்ஸிமம் தெரியும், ஒருவனுக்கு ஒருத்தி, நீ வந்து ஒரு பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். ஓகே, மேபி அடுத்தவனோட ஒய்ஃப் பார்க்கறது, அடுத்தவனோட இதை பார்க்கறதெல்லாம் வந்து சாவான பாவம் அப்படிங்கிற மாதிரி பைபிள்ல போட்டிருப்பாங்க. ஓகே, காம இச்சை கொள்ளாதே அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ஒரு மனுஷனா பிறந்துட்டோம்னா இது ஒரு நார்மலான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியே ஒரு நைஸ் கை, அதாவது வந்து நீ நல்லவனாவே இருக்கணும், சொசைட்டில ரொம்ப நல்லவங்கிற பேர் மட்டுமே எடுக்கணும், உனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உனக்கு நல்லவன்னு சொல்லணும். ஏன் போன வருஷம் முந்தான வருஷம் வரைக்கும் கூட என்கிட்ட கேட்டீங்க, முன்னாடி கூட மேபி நீங்க வந்து 2020 என்ன பார்த்து என்ன கேட்டீங்கன்னா கூட எல்லாத்தையுமே அன்பா பழகு, எல்லாத்தையும் அன்பா பழகிறது வேற. பட் ஆனா எல்லாத்தையுமே நல்ல பேர் எடுக்கணும், எல்லாத்தையுமே வந்து நல்லவனாவே இருக்கணும்னு நினைக்கிறது வேற. ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ என்னோட தாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு, ரைட். ஸோ அதனாலே இந்த கிறிஸ்டியானிட்டி, இந்த பைபிள் அதாவது நான் கிறிஸ்டியானிட்டி தப்பு, பைபிள் தப்பு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுல இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறோம், அதான் மேட்ரு. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்தவரை நீங்க எந்த அளவுக்கு நீடியா இருக்கீங்களோ அது ரொம்ப ஒரு ப்ராப்ளம். ஏன் அந்த பையன் வந்து ஒரு சேட், அந்த பையன் வந்து ஒரு பிளே பாய், அந்த பையனுக்கு கேர்ள்ஸ்ட்டு பேச தெரியும். இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தெரியும், ஹீ வில் பி ஃபகர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதனால போய் பேசுறாங்க அப்படின்னா அவன் ஜாலியா இருக்கான்,
நல்லா பேசுறான், பேச கத்துக்கிட்டு இருக்கான். அவன் லைஃப்ல இந்த பொண்ணுன்னு மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணு இருக்காங்க. யூசி இந்த விஷயத்த நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் என்னோட லைஃப்ல நான் அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன், என்னோட லைஃப்ல என்னால வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது பிகாஸ் எனக்கு அதை பத்தி நான் கத்துக்கல படிக்கல அது வேற. பட் ஆனால் இந்த டேட்டிங், ஷார்ட் டேர்ம் அட்ராக்ஷன் இதெல்லாம் எனக்கு நல்லாவே நான் ஒரு பெரிய ஒரு வித்தகன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா எனக்கு தெரியாது. பட் ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஐ கேன் ஈஸிலி அட்ராக்ட் பீப்புள், ரைட்? என்னால் ஈஸியாக பேசி அவங்க வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், ஈஸியாக அவங்க கூட வந்து ஒரு டேட் போக முடியும், ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ் ஐ ஹாவ் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரைட்? ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் ஒன்ஸ் நான் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஓகே ஃபைன், அதுக்கப்புறமே ஒரு 1 year நான் வந்து எந்த ரிலேஷன்ஷிப் போல, அதுக்கப்புறமே நான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல போறப்ப எல்லாமே என்னை சுற்றிலும் அபண்டன்ஸ் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அபண்டன்ஸ்னு வேற, ஓகே அபண்டன்ஸ் இந்த சென்ஸ் நிறைய விஷயத்த லெட்ஸே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றிலும் நிறைய பொண்ணு அட்ராக்ட் பண்ண வர ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது என்னோட அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, என்னோட அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டா வந்து மாற ஆரம்பிக்குது. எனக்கு வந்து ஒரு கேர்ள் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு வந்து இவங்க தான் நான் இல்லாம நான் கொஞ்சம் ப்ராடா யோசிக்க ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர், நிறைய பேருக்கு வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கேர்ள்ஸோட அட்ராக்ஷன் வந்து நிறைய கிடைக்கும். நீங்க நிறைய பேர்ட்ட பேச முடியும், நிறைய கேர்ள்ஸ் உங்களுக்குள்ள இருப்பாங்க, தே வில் இன்டு யூ, அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரே நேரத்துல 4-5 கேர்ள்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். உண்மைதான். நீங்க வந்து யார்ட்ட நீங்க வந்து மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலங்கிறதுக்காக அது உண்மை இல்லை, அது அப்படின்னு ஆயிடவே ஆயிடாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நீங்க வந்து ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்துமே உண்மைங்கிறது ஆயிடாது. பிகாஸ் நீங்க எதிர்பாராத விஷயங்களை கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல. போய் சொல்லணும்னு கொஞ்சம் கூட எனக்கு வந்து அவசியமே கிடையாது. ஜஸ்ட் திங்க் பண்ணிப்பாரு, பொய் சொல்றதுனால என்ன நடந்திருக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தியோ ஒரு ரியாலிட்டி பத்தி ஒரு உண்மை என்ன, கேர்ள்ஸோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும், இதை நம்ம சொல்லும் போது எனக்கு நிறைய அப்போசிஷன்ஸ் வரும். நிறைய பேர் வந்து இல்ல அது எப்படி நீ வந்து சொல்லலாம், அதெல்லாம் தப்பு, நீ வந்து சொல்றது தப்பு, நீ தான் வந்து மாத்திக்கணும். ஓகே, எத்தனை ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்திருக்கீங்க, எத்தனை பேர் கூட டேட் போயிருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன புக்ஸ் படிக்கிறீங்களா, நீங்க வந்து மெடிடேஷன் பண்றீங்களா, கிராட்டிடியூட் பண்றீங்களா, இல்ல வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றீங்களா, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ரோட்ல வந்தா டக்குன்னு அவங்க கிட்ட போய் பேச முடியுமா? முடியாது. பிகாஸ் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்களே கோப் பண்ணிப்பீங்க. கோப் இன் த சென்ஸ் எதுக்கு பேசணும், அதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு அந்த ஹார்டான விஷயத்த வந்து மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஒண்ணு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் ஜிம்ல வந்து ஒரு ஃபேட்டா ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுப்போம், எல்லாருக்குமே பேசணுங்கிறது ஒரு ஆசை, தப்பு கிடையாது, ரைட்? பட் ஆனா என்னன்னா அவங்க வந்து ஃபேட்டா இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட போய் பேசணும். திஸ் இஸ் கால்ட் அ ஃபியர். இந்த ஃபியரை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேபி நீங்களும் இந்த ஒரு கூட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் புரியாது. பட் ஆனா நீங்க என்னோட ஒரு லாயல் ஃபாலோவர்ஸா இருக்கீங்க, லாயல் ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும், ரைட்? மேபி எப்படி சொல்றது அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்றதுதான், வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் வச்சு என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் எனக்கு நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கிளைண்ட் அவர் வந்து நான் 150 அதாவது 150 சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து என்னோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சவர். 4.5K இன்னைக்கு நான் வந்து என்னோட சேனல்ல இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோட சேனல் அவர் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஒருத்தர் முடி வெட்டுறாரு, என்ன மாதிரி ஒருத்தர் புருவத்தில் கூட போறாரு, என்ன மாதிரி ஒருத்தர் ட்ராக்ஸ் எடுக்கிறாரு, என்ன மாதிரி ஒருத்தர் டிஷர்ட் போடுறாரு. நான் அவங்களை அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன், தப்பான விதத்துல இல்லை. அவங்கள ஜிம் போக வச்சிருக்கேன், மெடிடேட் பண்ண வச்சிருக்கேன், என் கம்யூனிட்டி பாய்ஸை நான் மெடிடேட் பண்ண வச்சிருக்கேன், என் கம்யூனிட்டி பாய்ஸை நான் வந்து ஜிம் போக வச்சிருக்கேன். என் கம்யூனிட்டி பாய்ஸ் டெய்லியும் போய் ஒரு அப்ரோச் பண்றாங்க, போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒருத்தட்ட கோல்டு அப்ரோச் பண்ணும்போது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். கேர்ள்ஸ்ட மட்டும் கிடையாது, நான் சொல்றது கேர்ள்ஸ்ட மட்டுமே நீங்க போய் பேசுங்க கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஜஸ்ட் நீட் டு அக்குமுலேட் a huge amount of friends. ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் ஓகே இந்த நீடி அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வரும். ஓகே, ஸோ அந்த நீடியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது தான் சீரியஸா. ஏன்னா எப்பவுமே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட இங்கேருந்து ஒரு 5 months முன்னாடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இட் வில் லெட் டு மேரேஜ் வரைக்கும் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பட்
அவங்க வீட்டில் ஒத்துக்கல, நம்ம வீட்டில் ஒத்துக்கல, ஓகே நம்ம வீட்டில் ஒத்துக்கிட்டா அவங்க வீட்டில் ஒத்துக்கல, இடையில ஏதோ ஒரு இடையில வந்து அவங்க கேஸ்ட்லாம் பார்த்தாங்க, ஓகே ஃபைன், தட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் ஷீ இஸ் லிட்ரலி இன் டு மீ, ரைட்? அப்படிங்கும்போது நான் ஓவர் டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி அந்த ஒரு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம திரும்பி நான் போய் ஓவர் டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபெமினைன் கேரக்டரா நான் மாறுறது, ஷீ இஸ் டேக்கிங் அ மேஸ்குலின் ரோல் இன் த ரிலேஷன்ஷிப், ரைட்? அப்படிங்கும்போது அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். ஸோ இட் ஒன்ட் ஒர்க் அ லாட். நெக்ஸ்ட் திங் விச் இஸ், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிம்ல இருக்கிறவங்க இல்லை வந்து பாக்ஸிங் கிளாஸ்ல இருக்கவங்க யார்ட்டுமே நான் பேசாம நிப்பாட்டினேன். அந்த டைம்ல நான் பாக்ஸிங் போயிட்டு இருந்தேன். ஸோ பாக்ஸிங் கிளாஸ்ல இருக்கவங்க நான் யாருமே பேசுறது அப்படி இல்லை, அப்படியே நிப்பாட்டினேன். அவங்க கூட மட்டுமே பேசிட்டு ஏதாவது ஒன்னா அவங்கள்ட்ட மட்டுமே கேட்டுட்டு இப்படியே நான் வந்து ஓட்டிட்டு இருந்தேன். தட்ஸ் நாட் அ பிக் டீல். இன்ஃபேக்ட் ஓகே ஃபைன், நான் த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல அதுல இருக்கிற விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன். நான் மேஸ்குலினா ரொம்ப 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 ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி அந்த புக்ல நான் படிக்கும்போது. பட் அந்த புக்ல சொல்ற விஷயம், உங்க கேர்ளோட வார்த்தைகளை நீங்க கேட்க கூடாதுன்னு இல்லை, நீங்க கேட்கலாம். பட் முடிவு நீ தான் தப்பு பண்ணி அதை கரெக்டா மாட்டிக்கணும். அவ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ அதை பண்ற அப்படின்னா ஓகே, மேபி நிறைய இதனாலதான் நான் படங்கள்ல வந்து படமா மட்டும் பாருங்க, அதுல இருக்க விஷயங்கள் இப்படிதான் எனக்கு வந்து ஒரு லவ் வேணும், இப்படிதான் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு எடுத்துக்காதீங்க. நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, தே ஆர் லிட்ரலி ஏமாத்திஃபையிங் யூ. அதான் உண்மை. அவங்க உங்களுக்கு லிட்டரலா ஏமாத்துறாங்க. அப்படி இருக்கவே இருக்காது ரிலேஷன்ஷிப்ல. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கை நான் சொல்றேன், ஓகே ரைட்? இப்போ நீங்க ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஓகேவா? அங்க இருக்கிற ட்ரெயினர்கிட்ட நீங்க வந்து ட்ரெயினர் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்கிட்ட ஒர்க் அவுட் கிட்ட பண்ணுவீங்களா, இல்ல சும்மா புதுசா வர பிகினர் கிட்டயோ, இல்ல சும்மா ஓகே சயின்டிபிக்கா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இதுல பார்த்தேன் அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்பீங்களா? நெவர். சயின்டிபிக்கலா பெரிய விஷயம் தெரியலனாலும் பட் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவர் வந்து பாடி பில்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட போய் கேட்போம் இல்லையா? அதுதான் இங்க நடக்கணும், அதுதான் நீங்க பண்ணணும் ஆக்சுவலி. தட்ஸ் த மெயின் திங். அதனாலதான் உங்களுக்கும் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நான் சொல்ற ஸ்டோரிக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நான். ஸோ த டூ நீடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து எஸ் நான் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நான் பயங்கர நீடியா இருந்திருக்கேன். நான் வந்து இதெல்லாம் பொய் இல்லப்பா அப்படிலாம் இல்லை, நான் ஒன்றும் யோக்கியம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப நீடியா இருந்திருக்கேன். கேர்ள்ஸ் வேணும், லவ் வேணும், ரொமான்ஸ் வேணும், செக்ஸ் வேணும், எவ்ரி டைம் ஆஃப் பீரியட், ரைட்? ஒவ்வொரு பீரியட்லயுமே என்னோட லைஃப்ல, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலயும் இப்போ வரைக்கும் சரி, என்னோட ஒரு பீரியட்லயுமே ஐ எம் டூ நீடி அபவுட் கால்ஸ். எனக்கு ஒரு டைம்லயும் ஒரு பீரியட். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு இயர்லேயே பாத்தீங்கன்னா கூட நான் வந்து ஒரு 2 to 3 ரிலேஷன்ஷிப்ல அப்சல்யூட்டா மேக்ஸிமமா இருந்திருப்பேன். பிகாஸ் என்னால தனியா இருக்க முடியாது. ஐ எம் டூ நீடி அப்படிங்கிறது அதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அந்த டைம்ல, ரைட்? பட் அது இந்த கேமை நான் எப்போ மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, எப்போ நான் கத்துக்க ஆரம்பிக்கிறோம், எப்போ நான் ஒரு பிகினரா இருந்து ஒரு விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறேனோ, எப்போ நான் உங்களுக்கு முன்னாடி விழுந்து எந்திரிச்சு முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறேனோ, நீங்க அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. என்னோட ட்ரைப், என்னோட கம்யூனிட்டி, என்னோட பாய்ஸ் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஓவர் திங்கிங் அ லாட் அபவுட் ஹர், ரைட்? தட்ஸ் த மெயின் ரீசன் ஹியர். அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ நம்பர் 2 விச் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போக ஆரம்பிச்சேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த சென்ஸ், எனக்கு பணம் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், இதை எப்படிலாம் யோசிக்காதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டியன் வேணா நான் என்ன பண்ணணும்? As a Christian, what I need to do? I just need to read the Bible, right? Daily I read a Bible. Daily I read good amount of books. Spirituality in the sense, நான் வந்து எப்பவுமே உட்காந்து கடவுளேலாம் நான் இருக்க மாட்டேன். ஓகே, காலைல எந்திரிச்சோடனே ப்ரே பண்ணுவேன். நான் என்னன்னா கடவுள் கிட்ட கொடுத்துருவேன். ஓகே ஃபைன், இன்னைக்கு நாளை நீங்க பாத்துக்கங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, நான் வந்து ரொம்ப ஏத்தியஸ்ட் அப்படிங்கிற பர்சனுக்காக இந்த வீடியோ கிடையாது. சீரியஸா நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்க பார்க்க வேணாம், ரைட்? ஐ ஜஸ்ட் நீட் அ மென் ஹூ ஆர் லிட்டரலி இன் அ ஸ்பிரிச்சுவல் வே. நீங்க வந்து கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் த திங், காலைல எந்திரிச்சு உங்க நாளை நீங்க கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாலே, ஒப்படைச்சிட்டு நான் சொல்ற நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் பிரேவ், ஐ எம் ஹாப்பி. இன்ஃபேக்ட் என்னோட கை இந்த ஹார்ட்ல இருக்கும். ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் பிரேவ், ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் என்னோட நாளே நான் தொடங்குவேன். ரொம்ப போட்டு அப்படியே வேகமா எதுவுமே வேகமா வேணாம். பிகாஸ் இன்ஃபேக்ட் நேற்று நான் காஃபி குடிக்க போயிருந்த ஒரு பொண்ணோட காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது காஃபியை 2 ஆத்து முடிச்சிட்டாங்க. நான் அப்பதான் வந்து 2 சிப் பண்ணி வச்சிருக்கேன் காஃபி. அவங்க முடிச்சிட்டாங்க காஃபியை மொத்தமா. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா, நான் என்ன கேட்டேன், இதுக்கு இவ்வளோ ஏன் அர்ஜென்சி அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை, வீட்லயே நான் வந்து இப்படிதான் அப்படின்னாங்க.
காஃபி குடிக்கிறேன்னா அதை சிப் பண்ணி பொறுமையாக டேஸ்ட் பண்ணி குடி. அது கூட உனக்கு குடிக்க முடியல அப்படின்னா நீ காஃபி குடிக்கிறது இல்லை வந்து எந்த விஷயம் பண்ணாலும் நீ வந்து ஒரு அர்ஜென்சியோட தான் பண்ணுவேன். திஸ் இஸ் கால்ட் ஆன்சைட்டி, ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இஃப் ஷீ இஸ் அக்செப்டிங் இட் ஆர் நாட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் அவள் முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சேன். பிகாஸ் அவள் பண்ணுற எல்லாத்துக்கும் ஏய் ஓகேம்மா, ஏய் சூப்பர்மா, ஏய் வா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணும், ஓகே ஃபைன், இது தப்பு, இது வந்து எனக்கு பிடிக்கல, நீ பண்ணாத உன் உடம்பு கெட்டது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இஃப் ஷீ இஸ் அ குவாலிஃபைட் கேர்ள் ஷீ வில் அக்செப்ட் திஸ், ரைட்? இல்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே அவ்வளோதான், நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பி யுவர் செல்ஃப். ஓகே. நம்பர் 3 which is இந்த ஒரு ஆக்சுவலி அந்த கிளைண்ட் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே அந்த பொண்ணை பத்தி தான் நினைப்பா இருக்கு. எனக்கு தெரியுது அவள் சீட் பண்றாங்க, 50-50 பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது எனக்கு தேவை ரியலான ஒரு வாட் எவிடன்ஸ், ரைட்? ரியல் எவிடன்ஸ். அவன் சீட் பண்றாங்கிறதுக்கான ரியலான எவிடன்ஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒய் யூ ஆர் சீக்கிங் எவிடன்ஸ்? கட் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் பிரைன். கட் இன் த சென்ஸ் கட் இன்ஸ்டிங்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் செகண்ட் பிரைன். ஸோ இதெல்லாம் நம்ம வயிற்றுல வந்து ஒரு ஃபீலிங்கோ ஒரு எமோஷனோ கொடுக்கும் நமக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படிங்கும்போது. ஸோ நீங்க வந்து எப்பவுமே அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து நீங்க அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். ஐ மீன் உங்களுக்கு நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க. ஃப்ரீ டைம் இந்த சென்ஸ் சும்மா படம் பார்க்கறது, சும்மா பாட்டு கேட்கறது, சும்மா கேம் விளாண்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஃப்ரீ டைம். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நீங்க கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இஃப் யூ ஸ்க்ரால் அ ரீல், கண்டிப்பா எண்ட் ஆஃப் த தாட் அங்கதான் போய் முடியும். இஃப் யூ வாட்ச் அ லவ் மூவி, எண்ட் ஆஃப் த தாட் அங்கதான் போய் முடியும். உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபைன், உங்க முன்னாடியே உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட நீங்க வந்து லைஃப்ல அவங்களால இது பண்ண முடியும்? அவங்க கூட, அதாவது ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அந்த டைம்ல மட்டும் உங்ககிட்ட வந்து க்ளோஸா இருக்காங்கன்னா ஹவு இட் வில் பி அ குட் ரிலேஷன்ஷிப், ரைட்? உடனே இங்க வரலாம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இருக்கவே கூடாதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒரு ஆணோட புத்தி மேக்சிமம் ஆஃப் த டைம் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? 2 விஷயம் தான் ஒரு பொண்ணு கிட்ட பழகுவான். 1 மேட்டர், செக்ஸ். 2வது ரிலேஷன்ஷிப். ஓகே, இது 2 தான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னு மேபி எங்கேயாவது ரொம்ப 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 ரேரா இருக்கலாம், நீங்க சொல்லலாம், தப்பு தான். இன்ஃபேக்ட் ஒரு அழகான பொண்ணு உங்க ஃப்ரெண்டு, ஒரு 2 years 3 years ஃப்ரெண்ட்ஸ் உங்க முன்னாடி வந்து நின்று ஷால் வி டூ செக்ஸ் அப்படின்னா இஃப் யூ டு இட் ஆர் நாட், மனசாட்சியத்தோடு சொல்லணும். அதாவது இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ற எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல செகண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அங்க போய் பொண்ணுங்கள்ட்டையோ இல்லை ஹீரோயினோட போட்டோஸோ பார்த்துட்டு லைக் போட்டுட்டு இருக்கவங்க தான் முக்காவாசி. ஓகே, ஸோ அதாவது நம்ம இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. பட் த திங், தப்பு ரைட்டுங்கிறத விட இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் உன் லைஃபுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட சைட்ல நான் நிக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா முக்காவாசி பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. முக்காவாசி பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவன் நம்ம சைடு தான் நிக்கிறான் அப்படிங்கிறத. யார் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படிலாம் கிடையாதுடா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வில் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மேன். யா அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸுக்கு ஒரு மேஸ்குலின் ஒரு நேச்சர் இருந்து உங்களுக்கு ஒரு மேஸ்குலின் நேச்சர் இருக்கும்போது நீங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். பட் அது எல்லா இடத்துலயுமே நடந்துருமான்னு கேட்டா நடக்காது. அதெல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் ரொம்ப ஒரு 1% 2% நடக்கிற விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஜஸ்ட் ஃபைண்ட் அ பர்பஸ். ஏதாவது ஒரு பர்பஸ் லைஃப்ல சூஸ் பண்ணுங்க. நீங்க என்னோட ப்ரையாரிட்டி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ், ரிலேஷன்ஷிப், லவ், இதுதான் என்னோட பர்பஸா இருந்துச்சு. பர்பஸே இதுதான். எப்பவுமே என்னோட பர்பஸே ஏதாவது இருக்கும். பட் ஆனா இப்போ நான் வந்து என்னோட பர்பஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட பர்பஸ் அதாவது ஓகே ஃபைன், இஃப் த பீப்புள் ஹூ ஆர் டூ நீடி ஐம் கோயிங் டு ஹெல்ப் தம் இன் ரிலேஷன்ஷிப், இதுதான் என்னோட பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ கிறிஸ்டியன் பண்ணா இதான் என்னோட பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா எனக்கு பெருசா கேர்ள்ஸ் பத்தின தாட்லாம் இருக்காது. இப்போ நான் வெளியே போறேன், டேட் போறேன், இல்லை ஈவினிங் வாக் போறேன் என்னோட ஜிம்மேட்டோட, இல்லை என்னோட வேற எங்கேயா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் வெளியே போறேன், நான் வந்து இது பண்றேன். ஜிம்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே நிறைய பேர்ட்டா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்பர்ஸ் வாங்குறோம், அவங்களோட வெளியே போறோம், இப்படி எல்லாமே பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த கேர்ள்ஸோட ஒரு தாட்டே எனக்கு இருக்காது மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ ஃபைண்டிங் யோர் பர்பஸ் இஸ் த மெயின் திங், ரைட்? உங்க பர்பஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. பர்பஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் நான் சொல்லவே இல்லை, ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். மேபி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டு இருக்கீங்கன்னா உங்க கூட இருக்கிற பர்சன் அந்த மாதிரி அடிப்படாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேபி லிட்டரலா அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டான் அப்படின்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து
நேற்று எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான். ஸோ அப்போ அந்த பையன் சொன்னா அண்ணா தான் என்கிட்ட வந்து பேசுவாப்ல. ஸோ அப்படி சொல்லும்போது சொன்னாப்ல, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்கேன். ஷீ இஸ் அ கால் கேர்ள் லைக் திங். வந்து என்னன்னா வெறும் மெசேஜ் தான். இது இன்ஸ்டாகிராம்ல ஏதோ சர்வீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போலே, எனக்கு தெரியல என்னன்னு. அதுக்காக நீங்க போய் ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. தட்ஸ் அ டூ பேட் சின்ஃபுல் திங், ரைட்? ஸோ இந்த மாதிரி இப்போ காசு கொடுத்தா இவ்வளோ நேரம் பேசுவேன், இவ்வளோ நேரம் அந்த ஹாட் சேட்டா நம்ம சொல்லுவாங்க போல. ஓகே ஃபைன், அந்த மாதிரி வந்து பண்றாங்க போல. உடனே அவன் சொன்னான், நான் என்ன சொன்னேன்னா, டே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இதெல்லாம் வந்து பேசாத, பேச கூட செய்யாது. ஐ மீன் அவன் காசு கொடுத்து பேசலாம், அவங்க சும்மா தான் பேசுறாங்க, நானும் சும்மா தான் பேசுறேன், வேண்டாம், தேவையில்லாம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பிகாஸ் அவன் என்கிட்ட ஜென்ரலா அட்வைஸ் கேட்டான், அந்த அட்வைஸை நான் கொடுத்தேன் எமோஷனலா. அதாவது இது எதை காட்டுது அப்படின்னா, டூ நீடி, நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், அதுக்காக. யூசி, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஒர்த், உங்களுக்குன்னு ஒரு கரியர், உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டீங்க. ஆக்சுவலி பான் கூட பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் உங்க மேல உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, நீங்க வந்து வெளியே ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் நீங்க யாரு கூட மெயின்டைன் பண்ணல, நீங்க வந்து லோன்லியாவே இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பான் பார்ப்பீங்க. 100% நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க பான் பார்ப்பீங்க. 100% நீங்க இன்ஸ்டாகிராம்ல செகண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. 100% ஏதோ ஒரு தப்பான ஒரு பேட் அடிக்ஷன்ல கொண்டு போய் மாட்டிட்டு இருப்பீங்க. ரியலா இல்லையா? ரொம்ப நீடியா இருப்பீங்க, ரொம்ப எமோஷனலி இம்மெச்சூரா இருப்பீங்க. இது எல்லாமே நடக்கும். ஓவர் திங்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களை தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, பிகாஸ் இந்த எல்லா ஸ்டேஜ்லயும் நானும் இருந்திருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ மீன் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். பிகாஸ் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், ரைட்? நம்ம ரொம்ப ஸ்பீடா கடகடன்னு வியூஸ், லைக்ஸ், கவுண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் எனக்கு தேவை வந்து ஒரு ப்ராப்பர் ஆடியன்ஸ், அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண, அவ்வளோதான். என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தாலே போதும். எனக்கு அவங்களோட கோச்சிங், அவங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கிட்டா போதும், என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணா போதும், இல்லை நான் அப்லோட் பண்ற கோர்சஸ் அவங்க வந்து பை பண்ணா போதும், அவ்வளோதான். எனக்கு தேவை அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு பெருசா வேணா, பிகாஸ் வின் வின் சுச்சுவேஷன், ரைட்? உங்களுக்கு மணி வேணும், அந்த உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும், எனக்கு அட் த சேம் டைம் மணி வேணும், அவ்வளோதான். சிம்பிள். திஸ் இஸ் த ஃபேக்ட் ஹியர். இதான் உண்மை, இதான் ரியாலிட்டி. நான் வந்து பொய்யா, நான் பிஸ்னஸ் பண்ண, நான் வந்து சேவ், எஸ் ஐ ஹாவ் அ பர்பஸ். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு ரிட்டர்னுக்கு மணி பே பண்றீங்க, அவ்வளவுதான். சிம்பிள், ரைட்? ஸோ யா, ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எமோஷனலா பாண்ட் ஆகுது. இல்ல வந்து நிறைய கோப்பனா இல்லை, நான் அப்படிலாம் நான் சும்மா தானே பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா இருக்கு. பட் அவன் கண்டிப்பா பேசிட்டு தான் இருக்க போறான், அது வேற விஷயம். எனக்கு தெரியும் அது நல்லாவே. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அடிபட்டாதான் திருந்தணும்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அடிபட்டு தான் திருந்துவாங்க. அதனால நம்ம அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. பட் என்கிட்ட கேட்டதுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறாங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. பட் ரொம்ப இன்வால்மெண்டா அவனை காப்பாற்றி அவனை சேவ் பண்ணி அவங்க அப்படிலாம் கிடையாது. சி, கேர்ள்ஸா இருந்தாலுமே சரி, மேக்ஸிமம் ஆஃப் டைம் இது நம்ம தனியான ஒரு டாபிக். ஆக்சுவலி ஒரு பெரிய டாபிக். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ் என்னன்னா அவங்க பாத்துக்கணும், அதாவது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் தே நோ எவ்ரி திங் ஆக்சுவலி. ஓகே, தெரியாமலாம் கிடையாது. பட் உங்க முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், முன்னாடி தெரியாத மாதிரி காட்டிப்பாங்க. அதுதான் மேட்ரிங்க. ஓகே, ஒரு 50% அப்படிதான் இருப்பாங்க. உடனே வந்து ஒரு ஃபெமினின் பர்சன் வந்துருவாங்க சண்டைக்கு. நீ எப்படி பொண்ணுங்களை பத்தி பேசலாம்? ஸோ இருக்காங்க போயா. ஒரு சில பேருக்குலாம் வந்து தெரியவே இல்லை. ஒரு கேர்ளே வந்து அதாவது வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அடித்தளம் போடுவாங்களா, அவங்களே வந்து பேசுவாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்குலாம் தெரியவே இல்லை. என்னோட கம்யூனிட்டியில இருக்க பீப்புள் ஒருத்தருக்குலாம் வந்து அவர் என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுவாங்களா ப்ரோ அப்படின்னு. இப்படியும் பேசுவாங்க பிரதர், அதெல்லாம் அப்படிதான் பிரதர், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஐ மீன் ஏஜ்டு பீப்புள் சொல்ல, நார்மல் கேர்ள்ஸே சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்காக நீங்க போய் ட்ரை பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல பேசுங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க டேட்டிங் ஆப்ஸ்ல போய் அதெல்லாம் நம்ம பண்ணாதீங்க. பிகாஸ் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை இட்ஸ் அ சின். கிறிஸ்டியானிட்டின்னு கிடையாது, நீங்க முஸ்லீம் சைட் போனாலும் சரி, எந்த சைட் போனாலும் சரி, ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி டீஜெனரேட்டான விஷயங்கள் பண்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் சின். கைண்ட் ஆஃப் சின் தான், இட்ஸ் சின், அவ்வளவுதான். சிம்பிள், ரைட்? ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அண்ட் அப்சர்வ் ஆன் இட், அவ்வளவுதான். உங்களோட பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதில் அப்சர்வ் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குங்கிறத பாருங்க. பேஷன், அவ்வளவுதான். உங்க பேஷன் அதை நோக்கி போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். எவ்வளோ ஹார்ட் விஷயத்த நீங்க பண்ணி தான் ஆகணும். சினிமாஸை கட் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணணும், ஸ்க்ராலிங்கை கட் பண்ணணும். எதெல்லாம் உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அந்த 80% நீங்க கட் பண்ணீங்கன்னா, சாரி, அந்த 20% நீங்க கட் பண்ணீங்கன்னா 80% ஆஃப் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும்.
ரைட். ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்போ இவ்வளோ ஹாப்பியா இருக்கு, இவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம பணக்காரன் ஆகி நல்ல நான் வந்து எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறத விட, நான் இருக்கும் போதே ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கணுங்கிறது ஒரு சாய்ஸ், ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பொண்ணு என் ரிலேஷன்ஷிப்ல அந்த பொண்ணு வந்தா மட்டும் தான் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறது தப்பு. உனக்குள்ள நீ சந்தோஷத்தை தேடு. வெளியே இருந்து ஒரு பீப்புள் வந்து அந்த 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 பொண்ணோ இல்ல அந்த பர்சனோ வந்துதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நீ உன்னோட ரூம்ல இருக்கியா, நீ உன்கிட்ட சந்தோஷமா இருக்கு, ஃபோன் அதாவது போனை பார்த்துட்டு அப்படி சொல்லு, போன்லாம் ஓரமா போட்டு ஜஸ்ட் நீ தனியா உட்காந்து உன் கண்ணாடியை நீ வந்து பார்த்தா கூட உனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலி உன் லைஃப்ல உன்னை டெய்லியுமே நீ கண்ணாடியில பார்க்கும்போது உன்னோட பாடி பில்ட் பண்றதை பார்க்கும்போது இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, உன் லைஃப் நீ அப்டேட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது எல்லாமே உனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா தெரியணும். அதுதான் வந்து லைஃப். நீ அதை விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் உருன்னு இருந்துகிட்டு தனியா நான் ஒரு லோன்லி வாரியர்னுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கேம்ல இல்ல எப்ப பார்த்தாலும் பான் பார்த்துட்டு எப்படி உங்க ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அட்ராக்ட் பண்ற கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி டீஜென்ரேட்டான கேர்ள்ஸா தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் இல்ல 90% அப்படிதான் இருப்பாங்க. ஸோ உங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ரிலாக்ஸேஷன் இன் தி சென்ஸ் வீடியோ கேம்ஸ், பான், ஜங்க், ஸ்க்ராலிங், இது எதுவுமே ரிலாக்ஸேஷன் கிடையாது. ரிலாக்ஸேஷன் ஓகே ஃபைன், நீங்க உங்க கேர்ளோட போயிட்டு ஒரு மூவி பாக்குறீங்க, தட் சூப்பர் திங். உங்களோட பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். உங்க கேர்ளோட போய் காஃபி குடிக்கிறீங்க, உங்க கேர்ளோட போயிட்டு ஒரு ஏதோ ஒரு சுகர் போட்டு வந்து ஜூஸ் குடிக்கிறீங்க, தட்ஸ் சூப்பர் திங். நான் எப்பவுமே கேர்ள்ஸோட டேட் போனேன் அப்படின்னாலே நான் மேக்ஸிமம் வரைக்கும் சுகர் கன்சியூம் பண்ணுவேன். பட் தனியாக இருக்கும் நான் சுகர் கன்சியூம் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு பொண்ணோட நான் டேட் போனேன் அப்படின்னா கம்பல்சரி அவங்க ஒரு காஃபி ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல வந்து நான் தான் மேக்ஸிமம் வரைக்கும் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் பண்றதுனா சம்டைம்ஸ் அதாவது வந்து 50-50 ஷேரிங் தான், ரைட். எப்பவுமே நானே ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்றதுங்கிறது வேற, பட் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்றது கொஞ்சம் டவுட் தான், ரைட். அது வந்து கொஞ்சம் நம்ம இதை பத்திலாம் டீடைல்டா இன்னும் நிறைய பேசுவோம், டேட்டிங் அட்வைஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, பட் த திங் என்னன்னா எஸ் ஓகே, இப்போ நான் ஜூஸே குடிக்கிறேன்னா கூட நான் சுகர் போட்டு கன்சியூம் பண்ணுவேன். அங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளினான காய், நான் வந்து ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன் சுகர் போட்டு. ஓ மை காட் ஃபனி அப்படி நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல. ஓகே ஃபைன், ஏன்னா நம்ம வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம எந்த ஒரு தப்பு பண்ண போறது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு சோஷியலைஸ்ட் ஆகிறோம், ஒரு கேர்ள் டேட் போறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல அது பண்ற தப்பு கிடையாது. பட் ஆனா தனியா வாங்கிட்டு வந்து தனியா படம் பார்த்துட்டு தனியா சாப்பிட்றது தப்பு தான். இந்த தப்பை நான் ரீசெண்டா பண்ணிட்டேன். நேற்று எங்க அம்மா ஊர்ல இல்ல வெளியூர் போயிருந்தாங்க, ஓகேவா, டூர் போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. நான் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சில்லி பீஃப் வாங்கிட்டு நான் உட்காந்து வீடியோஸ் போட்டு ஃபோன்ல வந்து ஒரு ரேண்டமா வீடியோஸ், ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து இந்த பெருசா எதுவுமே கன்சியூம் பண்றது இல்லையா, நேற்றுமே நான் பெருசா அதை கன்சியூம் பண்ணல. ஸோ அதனால நான் பாட்டுக்கு வந்து சும்மா அது திரும்பி அந்த ஒரு ஹேபிட் என்ன பண்ணா உங்களை டீஜென்ரேட்டா மாத்தி விட்டுரும். ஸோ அதனால இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க, ரைட். காலைல எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, என்னோட அந்த ஒரு மார்னிங் ரொட்டீன் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், பட் எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறோம் இல்லையா. ஓகே ஃபைன், உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன், எனக்கு ஒரு பாம்பு குத்திருச்சு, நான் சரசரசன அந்த ஏணில இருந்து கீழே வந்துட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன் டேய் நண்பா பாத்துவா, பாம்பு இருக்கு, நீ கொத்திக்காத அப்படின்னு, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ திஸ் இஸ் தி திங். இஃப் யூ நீட் என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, உங்க கூட இந்த ஒரு 3 months ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, உங்க கூட ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லித்தராரு அப்படிங்கும்போது இன்கேஸ் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, இன்கேஸ் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது. த திங் மேபி நீங்க இருக்கீங்க, பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு அந்த கைட் பண்ணும்போது ஒன்னு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்து யூ வில் கெட் a huge amount of proper attraction or updation from your life, or என்னது, or you will be confident and recover your relationship as much as you can, right. நெக்ஸ்ட் உங்க கேர்ளே உங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ற மாதிரி, அடிக்கடி மெசேஜ் பண்ற மாதிரி, அடிக்கடி நீ தாண்டா என் உலகம்னு சொல்லி உண்மையாலுமே சொல்ற மாதிரி, நம்ம ஒரு சில இந்த கேம் பிளேவை ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா, இந்த கேமை ப்ராப்பரா விளாண்டோம்னா we can do everything. Dating is a game, guys. Relationship is, அதாவது வந்து கேம் in the sense தப்பான ஒரு நோக்கத்துல நான் சொல்ல, டேட்டிங் அது கேம். ஓகே ஃபைன், எனக்கு என்ன பார்ட்னர் வேணும்னு பிடிக்கிறது ஒரு கேம். பட் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கேம். அந்த லாங் டேர்ம் ஸ்கில்லை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ என்னோட கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் double x your relationship, right. ஸோ ஐ ஹேட் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, அது நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க
ஜாயின் பண்ணிருக்காங்க, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் ஸோ ஃபார் more dating advices for the Christian men, this channel is literally for you. Not only for Christian men சொல்ல முடியாது, பட் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால எனக்கு அது சொல்றது ஒன்றும் தப்புன்னு தோணல. பிகாஸ் நான் தமிழில் பார்த்தேன், எல்லாருமே வந்து ரொம்ப மேலோட்டமா ஓகே ஃபைன் நான் இப்படிதான் அப்படிதாங்கிறாங்க. பட் கிடையாது, அது அப்படி ஒன்றும் தப்பா எனக்கு கிறிஸ்டினுக்காக மட்டுமே ஒரு அட்வைஸ் சொல்றது வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு அட்வைஸ் சொல்றது தப்புன்னு எனக்கு தோணல. மேபி அது உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பிகாஸ் என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்காக மட்டும் தான் நான் பண்றேன். பட் அதுக்காக மற்றவங்க யாருமே இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, மேபி சம்டைம்ஸ் நான் பைபிள் பத்தி சொல்லலாம், அது உங்களுக்கு ஏத்துக்க முடியுமா பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நான் வந்து சொன்னேன், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? பட் நீங்க கேட்கக்கூடாது, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். ஐ வில் see you in another wonderful video and thank you for watching my video. அண்ட் ஸோ இன்னொன்று சொல்ல மாதிரி என்னன்னா, ஒரு 5 people தான் இந்த டைம்ல நான் வந்து கோச்சிங் எடுக்கலாம் இருக்கேன். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு 4 மெம்பர்ஸுக்கு தான் வந்து சீட் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்றது சீக்கிரம் உங்க லைஃபை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா just please soon as you can join in my coaching program, right? Thank you.